எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம ராசியிலேருந்து சனீஸ்வரர் 3வது ராசியில் இருந்தார்னா என்ன பலன்கள் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதை பற்றி சொல்லலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து இந்து மதத்தோடையும் ஜோதிடம் ஜாதகம் இதோட தொடர்புடைய வீடியோ. அதனால் இதை பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லைன்னா இதுக்கு மேலே இந்த வீடியோவை பார்க்க வேண்டாம். சனீஸ்வரர் 3ஆம் இடத்துல இருந்தாக்கா, நம்ம ராசியிலேருந்து 3வது ராசி அங்கே இருந்தாருன்னா பயிற்சி ஆகும்போது என்ன பலன் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுதுன்னா, 3இல் சனி வந்தால் முன்னேற்றம் கூடும் என்பார். 3ல் சனி வந்தாக்கா முன்னேற்றம், இன்னும் நல்லா வாழ்க்கையில் முன்னேறுவோம். வேண்டுகின்ற இடத்தினிலே நம்ம எங்கே வாங்கணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துலையே வீடு மனை சுகம் வாய்க்கும். நினச்சதெல்லாம் நடக்கும். நினச்ச இடத்துல வீடு வாங்கலாம், நினச்ச இடத்துல இடம் வாங்கலாம், நல்ல சுகம் கிடைக்கும். தோன்றும் புதிய தொழில், புதுசாக பிஸ்னஸ்ஸு தொழில் இதெல்லாம் ஆரம்பிக்க வைப்பார் 3ல் சனி வந்தார்னா. தொகை வரவு அதிகரிக்கும். பார்ட்னர்ஷிப் பண்ணி பிஸ்னஸில் இன்னும் காசை மல்டிப்ளை பண்ண முடியும். காண்பவர்கள் போற்றும் விதம், உலகத்தில் மக்கள் பார்க்குறவங்கள்லாம் பெருமையாக பேசுகிற அளவுக்கு காசினியில் பதவி வரும். இந்த உலகத்தில் உங்களுக்கு ப்ரமோஷன்ஸு அதெல்லாம் கூட கிடைக்கும், பெரிய பெரிய பதவிகள் கிடைக்கும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. இப்போ இந்த டிசம்பர் 16, 2014 அன்னைக்கு துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கு சனி பயிற்சி ஆகிறார். எந்த ராசிக்கு இவர் 3வது இடத்துல இருக்காருன்னா கன்னி ராசிக்கு. கன்னி ராசி 3ஆம் இடத்துல சனி வந்தால் இவ்வளவு பலன் ஏன் எழுதி வச்சிருக்காங்கன்னா, 7ரை சனி யாருக்கு முடியுதோ அவங்களுக்கு தான் இவர் 3வது இடத்துல இருப்பார். சரிங்களா? ஏன்னா கன்னியில் இருந்த ஒரு 2.5 வருஷம், அதுக்கப்புறம் சிம்மத்தில் இருந்தபோது 2.5 வருஷம், கன்னியில் இருந்தபோது 2.5 வருஷம், அப்புறம் துலாத்தில் இருந்தபோது 2.5 வருஷம், 7.5 வருஷத்தை கன்னி ராசி அனுபவிச்சிட்டாங்க. இப்போது அங்கே துலாத்திலேருந்து விருச்சிகத்துக்கு போகிறாரு. அப்போது ஆட்டோமேட்டிக்காக கன்னிக்கு 3வது ராசி, கன்னி துலாம் விருச்சிகம் இல்லையா, 3ஆம் இடத்துல வர்றதுனால இந்த பலன்கள் எல்லாம் இந்த டிரான்சிட்டில் கன்னி ராசிக்காரவங்க அனுபவிப்பாங்க. இதுதான் இந்த வீடியோவில் சொல்ல வந்தேன். நன்றி, வணக்கம். ப்ளீஸ் டூ டேக் கேர்.